அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம மாஸ்டரோட ஹெல்த்துக்கு ஒரு பிரார்த்தனையோட நம்ம இதயத்தை மெல்லமாக மாஸ்டரோட இதயத்தோட கனெக்ட் பண்ணி அவர் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரோ அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு சேரட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட கண்களை மூடி ஒரு நிமிஷம் உட்காருவோம். கண்களை மெல்லமாக திறந்துக்கலாம். இப்போ கடைசி 8 நாட்களாக நம்ம ஒரு ஒரு விஷயங்கள் இப்போ நம்ம ஹார்ட்ஃபுல்னஸில் ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ஸை நம்ம கவர் பண்ணிகிட்டே வந்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா முதல் இன்டென்ஷன் அப்படிங்கிறது உள்நோக்கம், முதல் உள்நோக்கம் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணோம். இன்னைக்கு நம்ம இரண்டாவது உள்நோக்கத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இன்டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டாக அந்த இன்டென்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன் மாஸ்டர்ஸ் இந்த இன்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் வழிமுறையை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது புரிதல் கிடைக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே இந்த சம்ஸ்காரிக் தியரியை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட செயல்முறைகள் இது அத்தனையுமே எனக்குள்ள எப்படி சம்ஸ்காரங்களை உருவாக்குது, அதே சம்ஸ்காரங்கள் திரும்ப எப்படி வெளியில் வருது. வெளியில் வரும்போது அது ஒரு எண்ணமாக வருது. அந்த எண்ணம் பல எண்ணங்கள் வர்றதில் ஒரு எண்ணத்தை நம்ம செயல்முறையாக மாற்றுறோம். அந்த செயல்முறையிலிருந்து பார்த்திங்கன்னா என்னோட கேரக்டர் ஃபார்ம் ஆகுது. என்னோட குணம் என்னவோ அது என்ன வெளியில் வருது. அந்த குணம், அந்த என்ன கேரக்டர், அதிலிருந்து என்னோட டெஸ்டினி எப்படி உருவாகுது அப்படிங்கிற இந்த சைக்கிளை நம்ம எல்லாருமே இந்த சகஜ மார்க்க ஃபிலாசபியில் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் இன்டென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உள்நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்கு. இந்த ஒரு சைக்கிளை பிரேக் பண்ணுறதுல இந்த உள்நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் அதுக்கு இருக்கு. ஸோ இப்போ இந்த சம்ஸ்காரம் என்னமா வர்றதுக்கு முன்னாடி, உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு தந்தையாக இருக்கிறேன்னு வைங்க. என்னோட குழந்தை இருக்கு. ஒரு தந்தையாக நான் இருந்தாலும் என்னோட சம்ஸ்காரங்கள் எப்படி இருக்குன்னா, எனக்கு மிகப்பெரிய ஒரு கோவக்காரனோட சம்ஸ்காரங்கள் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிங்கன்னா, இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, ஆனால் என்னோட உள்நோக்கம் பார்த்தீங்கன்னா, என் குழந்தைகிட்ட நான் அன்போடு இருக்கணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தில் தான் நான் என் குழந்தை கூட பழகுறேன் அப்படின்னா, அந்த சம்ஸ்காரம், என்னோட சம்ஸ்காரம் அந்த கோபம் உண்டான ஒரு மனிதன், அவனோட சம்ஸ்காரம் இருந்தாலும் ஒரு எண்ணமா என் குழந்தை மேலே எனக்கு கோபம் அப்படிங்கிற எண்ணமே எனக்குள்ள இன்னும் வராது. அப்படி எனக்குள்ள அதை தாண்டி அந்த கோபமான ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு அப்படின்னாலும் எகெயின் பார்த்தீங்கன்னா என்னோட உள்நோக்கம் சரியா இருந்தது அப்படின்னா அந்த எண்ணம் செயல்முறையா மாறாது. தட் இஸ், கோபம் எண்ணங்கள் வரும், எனக்கு கோபம் வரும். ஆனால் அந்த கோபத்தை என் குழந்தை மேலே நான் காட்ட மாட்டேன். அப்படியே நான் கோபம் வந்துருச்சு, நான் அதை என் குழந்தை மேலே காட்டி நான் குழந்தைய அடித்தாலும் அதுக்கப்புறம் என்னோட உள்நோக்கம் என் குழந்தை மேலே இருக்கக்கூடிய அன்பு மட்டும்தான் அப்படின்னா,
அந்த இப்போ என்ன அந்த ஆக்ஷனுக்கு நான் உடனே மன்னிப்பு கேட்டு அது வந்து என் குழந்தைய உடனே இன்னும் ஓகே பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து நான் இம்மீடியட்டாக பண்ண தொடங்குவேன். அதையும் தாண்டி நான் வந்து அதையும் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா, அது என்னோட குணாதிசயமா அது வந்து வரத் தொடங்கும். அந்த குணாதிசயமா என்னோடது ஆயிடுச்சு அப்படின்னாலும் கூட, அதுக்கப்புறம் கூட என்னோட உள்நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சரிப்படுத்த முடிஞ்சது அப்படின்னா, என்னோட விதிய என்னால மாத்த முடியும். இந்த சைக்கிள எங்க வேணாலும் நான் வந்து பிரேக் பண்ண முடியும். இந்த ஒரு என்ன ஏன்னா இது ஒரு சுழல் மாதிரி தான். ஏன்னா இதுலேருந்து வெளியில வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. கரெக்டான ஒரு இன்டென்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள கொண்டு வரும்போது, இந்த சைக்கிள எங்க வேணாலும் நம்மளுக்கு பிரேக் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன பண்டார என்ன மெசேஜ் என்ன ஜென்மாஷ்டமி அன்னைக்கு தாஜி போன 2025 அன்னைக்கு தாஜி குடுத்த மெசேஜ்ல இருந்து எடுத்த ஒரு விஷயம் தான் இந்த இது. ஸோ இந்த இன்டென்ஷன் கரெக்டான உள்நோக்கத்தை நம்ம எப்படி கொண்டு வரலாம், அந்த உள்நோக்கத்தை கரெக்டான உள்நோக்கம் எனக்குள்ள நான் வந்து வச்சிருக்கும்போது, இந்த சம்ஸ்காரிக் சைக்கிளை நான் எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிற விஷயங்கள். ஸோ இந்த 2வது உள்நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. இது என்ன விஷயம் அப்படிங்கிறத மட்டும் மேல் நோக்கமாக பார்க்க போகிறோம். அதோட இப்போ என்ன ஒரு ஒரு அம்சத்தையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படிங்கிறது நான் படித்து மட்டும் என்ன காமிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கண்களை மூடி இதை கேட்டால் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், திரும்ப அதே விஷயத்த தமிழ்லையும் படிக்கிறேன். நீங்க அத கேட்டு மட்டும் பாருங்க. நீங்க படிச்சு பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. நான் சொல்றத மட்டும் கண்ண மூடி என்ன சொல்றேன் அப்படிங்கிறத மட்டும் கேட்டு பாருங்க. இந்த செகண்ட் இன்டென்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரிதிங் அரவுண்ட் யூ இஸ் அப்சார்பிங் பீஸ், இன்க்ளூடிங் த ஸ்கை, த ஓஷன்ஸ், த ட்ரீஸ், த பீப்பிள், த வைல்ட் லைஃப், த பில்டிங்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ரேடியேட்டிங் பீஸ். இதே தமிழ்லயும் படிக்கிறேன். உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் அமைதியை உள்வாங்கிக் கொண்டு இருக்கின்றன. வானம், கடல்கள், மரங்கள், மக்கள், வனவிலங்குகள், கட்டிடங்கள் உட்பட அவை அனைத்தும் அமைதியை வெளிப்படுத்துகின்றன. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். எப்படி நம்ம வந்து மூச்சு வாங்கி வெளியில விடுறோமோ, அதே மாதிரி இந்த இன்டென்ஷன் இந்த உள்நோக்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயமுமே இந்த அமைதியை உள்ள வாங்குது. அதுக்கப்புறம் அது வந்து வெளியில ரேடியேட் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த என்ன சஜஷன். 2வது இன்டென்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஒரு இன்டென்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? ஏன்னா இப்போ இந்த மூச்சு உள்ளே வாங்குற மாதிரி என்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே அமைதியை உள்ளே வாங்குது. அதுக்கப்புறம் வெளியில் விடுது அப்படின்னா, எனக்குள்ள என்ன ஷிஃப்ட் ஆகுது? எனக்கு வந்து என்னை சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துலையும் எனக்குள்ள என்ன ஒரு ஷிஃப்ட், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் அதில் வந்து என்ன ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலாக நம்ம வந்து புதுசாக தியானத்துக்கு ஜாயின் பண்ணும்போது, நம்ம எதுக்கு தியானம் பண்ண தொடங்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அமைதியை தேடி நம்ம வந்து தியானத்தில் உட்கார்ந்தா எனக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து பல பேர் நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அத வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து தியானத்துல நம்ம வந்து இறங்குறோம். ஆனா, இப்ப இந்த தேடல் அப்படிங்கிறது, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாரி ஒரு இன்டென்ஷன நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண தொடங்கும்போது என்ன ஆகுதுன்னா, அத உணர்றது அப்படிங்கிறது உணர்றது அப்படின்னா எப்படின்னா, எனக்குள்ள ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்த நான் உணர்ந்து பார்க்கறது அப்படிங்கிற ஒரு ஷிஃப்ட் தான் அதுல வந்து நடக்குது. ஏன்னா, எனக்குள்ள இல்லாத விஷயத்த நான் தேடல. எனக்குள்ள ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்த நான் உணர்ந்து பார்க்குறேன். எனக்கு வந்து இதுவரைக்கும் உணரத் தெரியல. எனக்குள்ள அது இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அத நான் உணர்ந்து பார்க்க தொடங்குறேன். அப்படிங்கிற ஒரு ஷிஃப்ட் தான் அந்த விஷயத்துல வந்து இந்த ஒரு இன்டென்ஷன நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது, அந்த ஒரு உணர்வு நிலைக்கு நம்ம வந்து போறோம்.
இருக்க. ஏன்னா இப்போ இந்த காட் ரியலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கடவுளை நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கக்கூடியது கிடையாது. கடவுள் இருக்கிறத நான் உணர்ந்து பார்க்குறேன். இருக்கிறாரு அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணுறேன். அப்படிங்கிறது தான் காட் ரியலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தையே அதனால தான் நம்ம வந்து சொல்றோம். அதே மாரியே இந்த இன்டென்ஷனை நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது, நான் வந்து அமைதிய தேடல. அது வந்து ஆல்ரெடி எனக்குள்ள இருக்கு. என்னை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்கள்லயும் இருக்கிறத, அத நான் வந்து உணர்ந்து பார்க்குறேன். அப்படிங்கிற ஒரு நிலை, ஒரு ஷிஃப்ட் தான் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில ஒரு ஷிஃப்ட் தான் அந்த என்ன பிராக்டிஸில நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில இப்ப இந்த என்ன வ 2வது உள்நோக்கத்த நீங்க வந்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அதோட ஒரு ஒரு அம்சங்களும் இப்ப நீங்க வந்து வானம் அப்படின்னு இருக்குது, ஸ்கை இருக்கு, ஓஷன் இருக்கு, மரங்கள் இருக்கு, வைல்ட் லைஃப் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்கை வானம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதில பல கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சம்மர் இருக்கு, வின்டர் இருக்கு, மழைக்காலம் இருக்கு. நீங்க வந்து மேகங்கள் இருக்கு. சில நேரத்தில வந்து என்ன வானம் வந்து கம்ப்ளீட்டா எம்ப்டியா இருக்கு. இது மாரி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, வேரியேஷன்ஸ் நெறைய இருக்கு. ஆனா, இந்த வேரியேஷன் எல்லாத்தையும் தாண்டி, அதுக்கு தாண்டி நீங்க வந்து பார்க்கும்போது, அதில வந்து ஒரு ஸ்டில்னஸும் வந்து இருக்கு. ஒரு அமைதியும் வந்து இருக்கு. அந்த ஒரு ஸ்பேஸோட அமைதி, அந்த ஸ்பேஸோட ஸ்டில்னஸ் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து அதில வந்து பார்க்க முடியும். நெறைய கேஸ் இருந்தாலும், அதையும் தாண்டி அந்த அமைதியும் நம்மனால வந்து பர்சீவ் பண்ண முடியும். அதே மாரி தான் கடலும். கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேல அலைகள் வந்து பலது வந்து போயிட்டே இருக்கு. அதில வந்து எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கு. ஒரு அசைவு வந்து இருந்துட்டே இருக்கு. ஆனா, அந்த ஆழ்கடல்ல நீங்க வந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, குவைட், கம்ப்ளீட் பீஸ். அங்க வந்து ஒரு சத்தம் இல்ல, ஒரு என்ன சஞ்சலம் இல்ல. அங்க வந்து ஆழத்துக்கு போகும்போது அமைதி. ஒரு ஆழ்ந்த அமைதி. அதத்தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அதே மாரியே மரங்கள்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து காத்துக்கு வந்து இலைகள் அசையுது, இலைகள் கீழ என்ன விழுது, பல விஷயங்கள் பழங்கள் என்ன வருது. ஆனா, உள்ள ஆழத்துல வேர் பார்த்தீங்கன்னா, அந்த வேர் வந்து உள்ள ஒரு திடத்தன்மைய தான் வந்து அந்த மரம் வந்து காட்டுது. அது உள்ள வந்து ஆழத்துக்கு போய் அத வந்து திடமா அந்த ஒரு பெனிட்ரேஷன தான் அது வந்து காமிக்குது. அதே மாரியே மிருகங்களையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மிருகங்களும் நீங்க வந்து வெளியில நம்ம வந்து பார்க்கும்போது, அது பல விஷயங்கள் சாப்பிடுது, படுத்து தூங்குது, பல விஷயங்கள் செய்தாலும், அதுக்கு வந்து பாஸ்ட்டோ, என்ன ஃபியூச்சரோ அத பத்தி என்ன கடந்த காலமோ, எதிர்காலத்த பத்தியோ அது வந்து எந்த கவலையுமே இல்லாம தான் இருக்கு. நிகழ்காலத்தில மட்டும் தான் இருக்கு. அந்த பிரசன்ட்ல மட்டும் தான் இருக்கு. இந்த பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா நம்மளும் இப்ப நீங்க கண்ண மூடணும் அப்படின்னா, எவ்வளோ நேரம் நம்ம நிகழ்காலத்தில நம்மனால இருக்க முடியுது? நம்ம வந்து பாஸ்ட்டு இல்ல ஃபியூச்சர்ல நம்ம வந்து இருக்கக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது, இப்போ இந்த மிருகங்கள நம்ம வந்து பார்க்கும்போது, நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதுதான் வந்து இந்த என்ன விஷயங்கள் வந்து காட்டுது. ஸோ நம்மளுக்கு எப்பவுமே 2 சாய்ஸ் இருக்கு. நம்ம உலகத்த சுத்தி பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலயும், நம்ம வந்து அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ எப்பவுமே பார்க்க முடியும். இல்ல அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய ஸ்டில்னஸ நம்மனால பார்க்க முடியும். இந்த இன்டென்ஷன் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது, அந்த ஸ்டில்னஸ நம்ம பார்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு ட்ரெய்னிங் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய சேலஞ்ச் நம்மளுக்கு வந்து ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள பார்க்கும்போது, அவங்க வந்து இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க வந்து சரியில்ல, இவங்க வந்து இப்ப என்ன கோவக்காரங்க. ஒரு ஒரு தன்மைய மட்டும் தான் நம்ம வந்து பார்க்குறோமா, அந்த தன்மையையும் தாண்டி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீகம் என்னால பார்க்க முடியுதா? அதையும் தாண்டி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அமைதிய என்னால பார்க்க முடியுதா? இந்த இன்டென்ஷன பிராக்டிஸ் பண்ணும்போது, அந்த அமைதிய பார்க்கறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து அந்த ட்ரெய்னிங் வந்து என்னன்னா, சரியான விஷயத்த வந்து கண்ண பார்க்கக்கூடிய ஒரு தன்மைய வந்து எனக்குள்ள கொண்டு வரதுக்கு தான் இந்த இன்டென்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாரி தான் பில்டிங்ஸும். என்ன நான் வந்து பார்க்கறது செவுரு தெரியுதா? செவுருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு அணு தெரியுதா? அந்த அணுக்குள்ள இருக்கக்கூடிய அமைதி எனக்கு வந்து தெரியுதா? என்ன சுத்தி இருக்கக்கூடிய என்ன செவுரு, பில்டிங்கு, வீடு எல்லாத்துலயும் அந்த அமைதி எனக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னா, நான் தங்கி இருக்கிற வீட்டுக்கும், ஒரு ஆசிரமத்துக்கோ, இல்ல ஒரு கோயிலுக்கோ ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குமா? ஏன்னா, அதே அமைதிய எனக்கு இந்த ஒரு ஒரு செவுருல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அணுவிலயும் என்னால அனுபவிக்க முடிஞ்சதுன்னா, நான் இருக்கக்கூடிய இடம் வந்து கோயிலா மாறாதா?
இந்த ஒரு விஷயத்த எனக்கு வந்து பார்க்க கற்றுக் கொடுக்கற கூடிய ஒரு என்ன விஷயம்தான் இந்த இன்டென்ஷன். ஸோ இந்த இன்டென்ஷனை நம்ம வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம பார்க்குற விஷயம் இதே தான். ஸோ இதை நம்ம வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம மனித குணம் என்ன அப்படின்னா, நம்ம யாரை பார்த்தாலும் என்ன டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறைபாடு என்ன இருக்கு, அவங்க வந்து என்னை விட வேறுபட்ட என்ன ரீதியில எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறத நிறுத்திட்டு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒருமைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நான் வந்து பார்க்க தொடங்குறேன். ஸோ இந்த ஹார்மனி, அந்த ஒத்திசைவு எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வருது. என்னை சுற்றி நான் பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்துலையும் அதே விஷயம்தான் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா, அந்த ஒத்திசைவு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எனக்குள்ள என்ன வருது. அந்த ஒத்திசைவு அப்படிங்கிறது வரும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்குள்ள நான் நான் வேற அப்படின்னு எனக்குள்ள நான் வந்து உருவாக்கி வச்சிருக்கிற செவுறுகள் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இல்லாம போகுது. என்னை சுத்தி இருக்கிறது எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு உணர்வு என்னால வந்து அனுபவிக்க முடியுது. அதை நான் வந்து இந்த உணர்வோட நான் வெளியில நான் வந்து போகும்போது, இந்த உணர்வோட என்னை சுத்தி இருக்கிற அனைத்து மக்கள்கிட்டயும் நான் வந்து பேசும்போது, என்ன ஆகுதுன்னா, நான் இந்த அமைதிய உருவாக்குறதுக்கு நான் ஒரு காரணமா நானே மாறுறேன். ஏன்னா இந்த அமைதிய உணர்ந்து, இந்த ஒரு உணர்வு நிலையிலிருந்து நான் எந்த ஒரு செயலை செஞ்சாலும், யாருகிட்ட எப்படி நான் பேசினாலும், எனக்குள்ள இருந்து அந்த அமைதி தான் அந்த பாதிக்கக்கூடிய ஒரு அமைதி. என்னன்னா, அவங்கள வந்து பாதிக்கும். எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அமைதி அவங்கள வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு அத வந்து அந்த அமைதிய உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி எனக்குள்ள வந்து வருது. அதுதான் இந்த இன்டென்ஷனோட ஒரு குறிக்கோள். ஸோ இதுக்கு வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்சும் வந்து நெறைய இருக்கு. அங்க ஒரு இப்ப என்ன டாக்டர் வந்து இருக்காங்க. ஸ்டிஃபனி சலிவன் அப்படிங்கிற ஒரு டாக்டர். அவங்க வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்கன்னா, ஒரு 10 பேர அவங்கள வந்து கூப்பிட்டு, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது இப்ப என்ன இது அவங்கள சுத்தி இருக்கிறவங்க யாருக்காவது நீங்க வந்து எல்லாரும் சேர்ந்து இப்ப இந்த ஹாஸ்பிட்டல், ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேஷண்ட்ஸுக்காகவோ, யாருக்காவது நீங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்றாங்க. இப்ப அவங்களுக்காக மத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது, அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய ஆளுங்களோட இந்த பிரெயின் வேவ்ஸ அவங்க வந்து மெஷர் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பிரெயின் வேவ்ஸ மெஷர் பண்ணும்போது என்னன்னா, இந்த பிரார்த்தனை பண்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா தியானம் பண்ணக்கூடிய ஆளுங்களோ அது மாரி எல்லாம் கிடையாது. சாதாரணமான மனிதர்கள். சாதாரணமான மனிதர்கள் அவங்க உட்கார்ந்து மத்தவங்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது, என்ன மாற்றம் அவங்களுக்குள்ள நடக்குது அப்படிங்கிறது தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து மெஷர் பண்ணி பார்க்கும்போது என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, பல வருஷமா வந்து தியானம் செய்யக்கூடிய இந்த மாங்க்ஸ் புத்திஸ்ட் மாங்க்ஸ் இருக்காங்க, இல்ல வந்து சூஃபி செயின்ட்ஸ் இருக்காங்க. அவங்க பிரெயின் வேவ்ஸோட இந்த மக்களோட இந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய சாதாரண மனிதர்களோட பிரெயின் வேவ்ஸும் வந்து மேட்ச் ஆக தொடங்குது. அது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூளையில சில பாகங்கள் இருக்கு. இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, அந்த மூளையோட ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஏரியால இந்த பெரேட்டல் அண்ட் டெம்போரல் லோப் அப்படின்னு வந்து இருக்கு. இந்த பெரேட்டல் அண்ட் டெம்போரல் லோப் ஓட தன்மை என்ன அப்படின்னா, இந்த செப்பரேஷன வந்து என்ன ப ப நான் வேற, நீங்க வேற அப்படின்னு வந்து அந்த உணர்வ வந்து குடுக்குறது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என் மூளையில இந்த டெம்போரல் லோப் அப்படிங்கிறது தான் வந்து அந்த விஷயத்த வந்து குடுக்குது. அதோட ஆக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கா இப்ப நீங்க மத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது, இந்த இதோட ஆக்டிவிட்டி வந்து இந்த வேறுபாடு அப்படிங்கிறது எனக்குள்ள குறையுது ஆட்டோமேட்டிக்கா. அதே மாரியே இந்த ரைட் ஃப்ரண்டல் லோப் அப்படின்னு இருக்கு. அதோட தன்மை என்னன்னா, எனக்கு கவலைகள் ஜாஸ்தி குடுக்கக்கூடிய, எனக்கு கவலைகள் எல்லாம் எங்கிருந்து என் மூளையில எந்த இடத்துலருந்து எனக்கு கவலைகள் வருது அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள நெகட்டிவிட்டி எங்கிருந்து வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் ஃப்ரண்டல் லோப் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் மூளையில ரைட் ஃப்ரண்டல் லோப்ல இருந்து தான் வருது. இந்த ரைட் ஃப்ரண்டல் லோப்ல இருந்து அதோட ஆக்டிவிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மத்தவங்களுக்கு வந்து பிரார்த்தனை செய்யும்போது, அதோட ஆக்டிவிட்டியும் குறையுது. ஸோ சயின்டிஃபிக்கலி அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க வந்து நீங்க இது மாரி மத்தவங்களுக்காக பிரார்த்தனை, நீங்க வந்து 4 பேருக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு என்ன என்ன விஷயத்தோட பிரார்த்தனை செய்யும்போது, என்னோட நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்கா ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறது தான் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க.
ஸோ யார் வந்து ரொம்ப சுயநலமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் வந்து என்ன ஜாஸ்தி வருது. இது வந்து இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச், இது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இவங்க வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச், இவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, சுயநலத்தோட நீங்க வந்து மற்றவங்கள பத்தி யோசிக்காம மற்றவங்க மேல கன்சர்ன் இல்லாம நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய்கள் ஜாஸ்தி வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரியே நீங்க வந்து உங்களை மறந்து நீங்க மற்றவங்க எல்லாருமே என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்குள்ள ஹீலிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. என்னை சுத்தி இருக்கிறவங்க எனக்காக நான் பிரார்த்தனை பண்றதுக்கு பதிலா என்னை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கு நான் பிரார்த்தனை பண்ணேன்னா எனக்குள்ள ஹீலிங் நடக்குது அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கும். ஸோ நம்ம மாஸ்டர்ஸ் வந்து ஒரு இன்டென்ஷன் வந்து கொடுக்கறதுல எவ்வளவு உள்ளர்த்தம் இருக்கு அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்பிள் எஃபெக்ட் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட். அவரு என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, சந்தோஷமான மனிதர்கள் கூட நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் வந்து ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறாரு. அதே மாரியே நீங்க வந்து துக்கமான மனிதர்கள் கூட இருந்தீங்கன்னா, என்ன கூட இருக்கிறவங்களுக்கும் வந்து அதே துக்கம், அந்த இது வந்து அவங்க வந்து உணர்றாங்க. அவங்களும் துக்கமாகுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க. ஸோ, அப்போ இது வந்து ரிப்பிள் எஃபெக்ட் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன்னா ஒரு சந்தோஷமான மனிதர் கூட இருக்கிறவங்க வந்து சந்தோஷமானா, அவங்க போய் நாளைக்கு வந்து நான் என்ன 4 பேத்து கூட மீட் பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து மீட் பண்றாங்க. அவங்க குடும்பத்தினர அவங்க வந்து மீட் பண்ணும்போது, அவங்களும் வந்து சந்தோஷமாறாங்க. ஸோ இந்த ரிப்பிள் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ நான் வந்து இந்த இன்டென்ஷனை நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னோட குடும்பத்தினர் வந்து அவங்க வந்து இம்பேக்ட் ஆகிறாங்க. நான் வேலை செய்யக்கூடிய இடம் அங்கே வந்து அந்த இம்பேக்ட் வருது. என்ன அவங்க எல்லாருமே வந்து அவங்க எல்லாருமே நான் இந்த செய்யக்கூடிய ப்ராக்டிஸ்னால அதோட இம்பேக்ட் எல்லா இடத்துலையும் வருது அப்படிங்கிறதையும் இவங்க அதையும் வந்து சயின்டிஃபிக்காக அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பிரதர், நான் ஒன் செகண்ட் பிரதர். சாரி சொல்லுங்க ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஸ்லைடும் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டே வாங்க brother. சேஞ்ச் பண்ணிட்டேன் சிஸ்டர். இது வந்து இதோட ஸ்லைடு தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, ஆமா ஓகே. ஆமா. ஆனா இங்க டிஸ்பிளேல வரல. இப்போ எந்த ஸ்லைடு காமிக்குது டிஸ்பிளேல? ஒன் தான் காமிக்குது. அப்படிங்களா? நான் சேஞ்ச் பண்ணி நான் கொண்டு வந்துட்டேனே. என்னோட இதில் வந்து வேணா திரும்ப ரீஷேர் பண்ணி பாருங்க. ஷேரிங் ஆஃப் பண்ணி. ஓகே. ஓகே பிரதர், சாரி. இப்போ வருதுங்களா சிஸ்டர்? இல்ல பிரதர், ஓகே. சேஞ்ச் ஆகல. நான் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகுது அங்கே ஏன்னு தெரியல. சரி. then அந்த என்ன அந்த ரிப்பிள் எஃபெக்ட் தான் அங்கே வந்து என்ன வருது அதை தான் அவங்க வந்து சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நான் செய்யக்கூடிய இந்த ஒரு ப்ராக்டிஸ் இந்த இன்டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான விஷயத்த நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது. என்னோட குடும்பத்தினர், என்னை சுத்தி இருக்கக்கூடிய அனைவரையும் வந்து அது பாதிக்குது. அவங்க அத்தனை பேருக்கும் அது வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட்ட வந்து உருவாக்குது. ஸோ என்ன இதுக்கு எகெயின் இந்த மாரி இன்டென்ஷன்ஸ நம்ம வந்து மாஸ்டர்ஸ் குடுக்கறதுக்கு இது எல்லாம் கூட தான் காரணமாவும் இருக்கு. இப்ப கடைசியா திரும்ப அந்த என்ன இன்னொரு என்ன ஸ்லைடையும் நம்ம வந்து கடைசி இது வந்து இப்ப இந்த பிராக்டிஸ திரும்ப இன்னொரு தடவை நம்ம வந்து அனுபவ ரீதியா செஞ்சு பார்ப்போம். ஏன்னா இப்ப 9:00 டைமும் ஆகப்போகுது. யுனிவர்சல் பிரேயருக்கு உண்டான டைமும் ஆகுது. ஸோ நான் அத வந்து படிக்கிறேன். அந்த என்ன என்ன உள்நோக்கத்த நான் அத வந்து நான் சொல்லறேன். நீங்க அத அப்படியே நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்க அத செய்யறதுக்கு முன்னாடி உங்க கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவ நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த இன்னும் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் அப்சர்வ் பண்ணி பாருங்க. உங்கள சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நான் கைடடா சொல்லிட்டே வரேன். நீங்க கண்ண மூடி இத மட்டும் செஞ்சு பாருங்க. உங்கள சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அமைதிய உள்வாங்கிட்டே இருக்கு. அந்த வானம் முழுமையா அமைதிய உள்வாங்குது. கடல்கள் அமைதிய உள்வாங்குது. மரங்கள் இந்த உலகத்துல இருக்கிற மொத்த மரங்களுமே அமைதிய உள்வாங்குது. மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள்
அமைதியை உள்வாங்குறாங்க. விலங்குகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டிடங்கள் இது அத்தனையுமே அமைதியை உள்வாங்குது. இது அனைத்துமே இப்போ அமைதியை வெளிப்படுத்துது. சில நேரம் உள்வாங்கிட்டு இருந்தது, இப்போ இது அனைத்துமே அமைதியை வெளிப்படுத்துது. இதுதான் ரெண்டாவது இன்டென்ஷன். இப்போ உங்க உணர்வு நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறது பாருங்க. உங்க கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்டடா இருக்கா? இருந்ததுக்கு இந்த உலகமே என்னோட கான்சியஸ்னஸ் ஸ்ப்ரெட் ஆகி எக்ஸ்பேண்டடான ஒரு உணர்வு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். உணர்ந்து பார்க்க முடியுதா? நான் அப்படிங்கிற ஒரு சிறிய வட்டத்தில இருந்து இந்த ஒரு எக்ஸ்பேன்ஷன் என்னால் வந்து உணர்ந்து பார்க்க முடியும். அதுதான் இந்த இரண்டாவது இன்டென்ஷனோட ஒரு பர்பஸ். ஏன்னா இப்போ 9 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால டைரக்டாக இதில் இருந்து யூனிவர்சல் ப்ரேயருக்கு நம்ம வந்து போயிடலாம். நான் யூனிவர்சல் ப்ரேயரோட வார்த்தைகளை நான் வந்து சொல்கிறேன். அந்த வார்த்தைகளோட அர்த்தத்தில் நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிடம் தியானத்தில் உட்காரலாம். அனைத்து சகோதர சகோதரிகளும் அன்பு மற்றும் பக்தியால் நிரப்பப்படுகிறார்கள். அவர்களுக்குள் உண்மையான நம்பிக்கை மென்மேலும் வலுவடைந்து வருகிறது. இன்னொரு தடவை சொல்றேன். அனைத்து சகோதர சகோதரிகளும் அன்பு மற்றும் பக்தியால் நிரப்பப்படுகிறார்கள். அவர்களுக்குள் உண்மையான நம்பிக்கை மென்மேலும் வலுவடைந்து வருகிறது.